அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தீர்க்க முடியாத நெருக்கடியில் இருக்கிறீங்க. என்னால் சொல்ல முடியல சார், சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண முடியல எங்கள் ஃபேமிலிக்குள்ளாரையே, இல்லை நான் ஒரு அஸ்ட்ராலஜரை மீட் பண்ண போகிறேன், என்னால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியல சார், நான் இறைவனிடம் மட்டும்தான் சொல்லுவேன், இறைவன் தான் எனக்கு துணை, வேறு யாருமே துணை இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு 2 மாலை இந்த ஆலயத்துக்கு வாங்கிட்டு போங்க. நல்ல வாசனையான பூ உள்ள மாலைகளை வாங்கிட்டு போயிட்டு 2 மாலையும் அந்த ஈசனுக்கு அணிவிச்சுட்டு அதுலேருந்து ஒரு மாலையை எடுத்துட்டு அங்கே உள்ள சண்டிகேஸ்வரர் இருப்பார், அவருக்கு போயிட்டு நீங்கள் போயிட்டு அந்த மாலையை அவருக்கு சமர்ப்பணம் செய்யும்போது அந்த சண்டிகேஸ்வர பகவான்னு சொல்லக்கூடியவர் எல்லாம் அல்ல அந்த ஈசனிடம் சொல்லி உங்கள் குறைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பார். சரி, இதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன செய்யணுன்றதை பார்க்கும்போது எப்போதும் போல தான் 2 நெய் தீபமும் 24 நிமிடங்கள் உட்கார்ந்து அந்த கோவிலில் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நிவர்த்தி பெற்று உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய இன்மைகளில் இருந்து நன்மையை அந்த எல்லாம் அல்ல ஈசன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுபோல் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஆண்களாக இருந்தீங்கனால் வியாழக்கிழமையும், பெண்களாக இருந்தீங்கனால் வெள்ளிக்கிழமையும் இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நான் வெளியிலே சொல்ல முடியல அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுடைய சந்திர பகவான்னு சொல்லக்கூடியவர் எந்த ராசியில் அமைய பெற்றிருக்காரோ அந்த கிழமையில போய் பண்ணுங்க. உதாரணமாக உங்கள் சந்திர பகவான்னு சொல்லக்கூடியவர் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியில் அமையப்பெற்றால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே போல் உங்களோட சந்திர பகவான்னு சொல்லக்கூடியவர் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் இருந்தாருன்னா வெள்ளிக்கிழமை செய்யுங்க. அதே போல் உங்களோட சந்திர பகவான் கன்னி மற்றும் மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் இருந்தாங்கன்னா நீங்கள் புதன்கிழமை செஞ்சுக்கோங்க. உங்களோட சந்திர பகவான் கடகராசியில் அமைய பெற்றிருக்காருன்னா திங்கக்கிழமையும், உங்களுடைய சந்திர பகவான் சிம்ம ராசியில் அமைய பெற்றிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும்போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும், அதே போல் உங்களுடைய சந்திர பகவான்னு சொல்லக்கூடியவர் தனுசு ராசிலையும் மீன ராசிலையும் அமைய பெற்றிருக்காருன்னா வியாழக்கிழமையும், உங்களோட சந்திர பகவான் மகர ராசி மற்றும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவங்க சனிக்கிழமையும் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் என்பதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்து இங்கே கிடையாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து எப்பப்போ செய்யலாம், எந்த கிழமை, அதாவது கிழமை சொல்லிட்டேன், குறிப்பாக எந்த முகூர்த்தத்தில் செய்யலான்றதை பார்க்கும்போது வளர்பிறையில் ஆரம்பித்து இந்த பரிகாரங்களை செஞ்சு கொண்டே வாங்க. எத்தனை மாதங்கள் தொடர்ந்து செய்யணும்னா கேப் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க 1 மாதம் போனீங்கன்னா 1 மாதம் பிரேக் விட்டுட்டு அடுத்த 1 மாதம், இது மாதிரி தொடர்ந்து ஒரு 6 தடவை இந்த ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.